கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்கள் யாவரோடும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இந்த நாளுடைய ஆறுதலின் வார்த்தை கேட்கலாமா? எபேசியருக்கு எழுதின நிருபம் அதன் 3ஆம் அதிகாரம் அதன் 17ஆம் வசனம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அன்பானவர்களே, வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே அவர் வாசமாயிருக்க. அன்பானவர்களே, ஆண்டவர் நம்ம இருதயங்களில் இருக்கிறதுனால தான் தேவன் நம்மை ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு காரியங்களை செய்வதற்கு நம்மை அழகா ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிறார். நம்ம வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதால் ஒவ்வொரு பரிசுத்தவான்களை பார்க்கும் பொழுது, தேவன் அவர்களோடு பேசின விதத்தை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். ஆபிரகாமோடு கூட தேவன் பேசுவது போல என்னோடு கூட பேசுகிறாரா அப்படின்னு சொன்னா இல்லை. ஆபிரகாமுக்கு தேவன் சம்பவிக்கிற காரியங்களை நான் என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி நடக்கவிருக்கிற காரியங்களை ஆபிரகாமோடு கூட தேவன் பேசுகிறார். சோதோம் குமாரா பட்டணத்தை அழிப்பதற்கு முன்னதாக ஆபிரகாமிடத்துல தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அப்படியெல்லாம் செய்வார் அப்படின்னு சொன்னா, கொரோனா வரப்போது, கொரோனாவுக்கு முன்னதாகவே நம்ம மாஸ்க் வாங்கி வைக்கணும், இல்ல நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் எல்லாம் நம்ம செய்திருக்கலாம். தேவன் அப்படி பேசுகிறாரா அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒவ்வொரு தேவ மனிதர்களோடு வேதத்துல அவருடைய பாணியிலேயே தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அவர் பேசியிருக்கிறார், நடத்தியிருக்கிறார். மோசையை பார்க்கும் பொழுது மோசையின் இடத்தில் தேவன் முகமுகமாய் பேசுகிறார். முகமுகமாய் பேசினதான ஆண்டவர் பாருங்க, பகலிலே அவங்களை காக்கும்படிக்கு ஒரு மேக ஸ்தம்பமும், இரவிலே அங்கே வெளிச்சத்துக்கு கூட ஒரு அக்கினி ஸ்தம்பம் வருகிறது. இப்படியெல்லாம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். தண்ணீர் இல்லைன்னு சொல்லி கேட்கும் பொழுது கண்மலையிலிருந்து தண்ணீரை வர வச்சு கொடுக்கிறாரு. சாப்பாடு இல்லைன்னு சொல்லி கேட்கும் போது வானத்தை திறந்து ஆண்டவர் மன்னாவை பொழிந்தருளி போஷித்து இப்படியெல்லாம் நடத்துகிறார். அப்ப மோசையின் இடத்துல ஆண்டவர் முகமுகமாய் பேசுகிறார். அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, அப்பா கர்த்தர் பேசினா எங்களுக்கு பயங்கரமா இருக்குது, பயமா இருக்குது, கர்த்தர் உம்மோடு கூட பேசட்டும், எங்க கூட வேண்டாம், நாங்க அவர் சொல்றதை உம்மிடத்துல இருந்து கேட்டு கொடுக்கிறோம் சொல்லி சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. அதே போல சாமுவேல் இடத்துல கர்த்தர் பேசுறாரு. வசனம் கிடைக்காத பஞ்ச நாட்கள் சாமுவேல் இடத்துல ஆண்டவர் பேசுறாரு. நீ யார் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் சாமுவேல் இடத்துல சொல்றாரு, அவர்களை சாமுவேல் அபிஷேகம் செய்கிறான், அவங்க தான் ராஜாவாய் மாறுகிறார்கள். அப்படியாக தேவன் ஒவ்வொருவரோடு கூட பேசுவது வித்தியாசமாக, செயல்படுவது வித்தியாசமாக, ஒவ்வொரு காரியங்களை செய்வது வித்தியாசமாக. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொன்ன ஏசாயா தீர்க்கதரிசிய ஆண்டவர் அனுப்புறாரு. இந்த வார்த்தையை போய் பேசு, ராஜாவிடத்துல பேசு. பயத்தோடு இருக்கிறாங்க, ராஜாவிடத்துல போயிட்டு நீ எதை பார்த்தும் பயப்படாத. இந்த யூதா முழுவதும் முற்றுகை போடப்பட்டு இருந்தாலும் நீ எதை பார்த்தோம், எந்த வார்த்தையை கேட்டோம், அசிரிய ராஜாவினுடைய வார்த்தையை கேட்டு நீ பயப்படாத, உனக்கு எதுவும் நடக்காது. அதே போல கர்த்தர் அவர்களுக்கு செய்கிறார். இப்படி எத்தனையோ காரியங்களை சொல்லிட்டே போகலாம். இன்றைக்கு அன்பானவர்களே, இங்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் 3:17. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்க. ஆண்டவர் பாருங்க உங்க இருதயங்கள்ல இருக்கிறாரு. தேவன் என்னை இந்த காரியத்தை செய்யும்படியாக ஒரு உணர்வை கொடுக்கிறார், என்னை ஆண்டவர் இப்படி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வித்தியாசமான பாணியில பேசி தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு கையை பிடிச்சு நீங்க தூக்கி விடணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அந்த உணர்வை கொடுப்பதே கர்த்தர் தான். அதே போல நீங்க பிறருக்காக ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அந்த உணர்வை கொடுப்பதும் கர்த்தர் தான். அதே போல நீங்க செய்யற வேலையில உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த உணர்வை கொடுப்பதும் கர்த்தர் தான். அதே போல எவ்வளவு இருந்தாலும் போதும் என்கின்ற ஒரு மனதை கொடுப்பது கர்த்தர் தான். ஒரு ஆமென் சொல்லலாமே.
இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலேயும் உங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், பர்சனல் லைஃபா இருக்கட்டும், உங்களுடைய ஊழியமா இருக்கட்டும், எல்லாவற்றிலேயும் இருதயத்தில் இருந்து உங்களுக்கு ஆண்டவர் சிலவற்றை சமாதானமாக வைப்பார், சிலவற்றை செய்யும்படியாய் ஊக்குவிப்பார், சிலவற்றை ஆண்டவர் உங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு போவார். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. அதுதான் அழகா யோபு சொல்லாரு, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. உங்க வாழ்க்கையில உங்க கூட கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல பேசின மாதிரி தான் பேசணும் இல்லை, மோசேயின் இடத்துல முகமுகமாய் அப்படிதான் பேசணும் இல்லை, தேவன் வார்த்தை அனுப்பணும், ஒரு தீர்க்கதரிசி அனுப்பணும் இல்லை. உங்க இருதயத்துல விசுவாசிக்கிறதான தேவ பிள்ளையே, உங்க இருதயத்துல ஒரு சமாதானத்தை தேவன் கொடுத்து உங்களை நடத்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த பெரிய சமாதானம் உங்களை ஆட்கொண்டு நடக்கும். அன்பின் பரலோக பிதாவே, என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா, நீங்க தான் அந்த பெரிய சமாதானத்தை தந்து அப்பா இருதயங்கள் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு ஆண்டவரே அப்பா உங்க அன்பை கொடுத்து ஆண்டவரே எதையெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் என் பிள்ளைகளை கொண்டு நீங்க திட்டம் பண்றதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, எல்லாவற்றிலும் உங்க நாம மகிமைக்கு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கட்டும். தகப்பனே, அநேகருக்கு ஆறுதலாக என் பிள்ளைங்க இருக்கட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை கட்ட தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். என் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.